கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வார்த்தை மத்தேயு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமாங்க, இந்த நாட்களில் வருத்தத்தோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, கவலையோடு இருக்கிற நபர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி ஏசப்பா சொல்லுதாங்க. இப்படியாக ஒரு கதை சொல்லுது. ஒரு ஊரில் ஒரு பெரியம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, விறகு கட்டை தன்னுடைய தலை மேலே வைத்து அவங்க ஒரு பெரிய காட்டு வழியில் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி போய் கொண்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு கார் வந்து அவங்களை, ஏம்மா இப்படி நடந்து கொண்டு போய்கிட்டு இருக்கீங்களே, சுமையை என்னுடைய வண்டியில் ஏறுங்க சொல்லி வண்டியில் ஏற்றும் பொழுது அவங்க வண்டியில் ஏறினா அப்புறம் அந்த சுமையை இறக்கி வைக்காமல் தன் தலையிலேயே வைத்துக்கிட்டு போய் கொண்டு இருந்தாங்க. அப்பொழுதுதான் வண்டிக்கார நிப்பாட்டி, ஏம்மா நீங்கள் நடக்கிறேன்னு சொல்லி சுமையை சுமந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி நான் வண்டியில் ஏற்றினா மீண்டும் சுமையை கீழே இறக்கி வைங்கம்மா அப்படின்னு சொல்லி. இதே போல தான் இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கை, சுமையை சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை இறக்கி வைப்பதற்கு யாரும் விரும்புவதில்லை. எனக்கு அநேக கவலைகள், கண்ணீர், வேதனை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற, மாணவர்களுக்கு இருக்கிற எக்ஸாமை குறித்து கவலை, வேலை ஸ்தலத்தில் இருக்கணும் வேலையை குறித்து கவலை, இன்னும் பொறுப்பில் இருக்கணும் பொறுப்பை குறித்து கவலை, குடும்பத்தில் கணவராக இருக்கணும் மனைவி அநேக கவலைகள், மனைவி தன்னுடைய கணவரை குறித்து அநேக கவலை, இப்படி அநேகர் ஒவ்வொருவரும் கவலை கவலை கவலையோட தன்னுடைய வாழ்க்கையை போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின புஸ்தகம் 11:28 சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் சமாதானத்தின் தேவன். ஆகையினால நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், ஆண்டவருடைய பாதத்துக்கு வரும் பொழுது அங்கே சமாதானம் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். God bless you. Thank you.